இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை சிதறடிக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக உபாகமம் 28 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் அல்லது எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். அன்றைய வார்த்தை சொல்லுது, விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள், எழும்ப மாட்டார்கள் சொல்லவில்லை. விரோதமாக கூட ஒரு வழியாய் ஒன்னு சேர்ந்து வருவாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். 7 வழியாய் அவங்கள சிதறடிப்பார், ஒன்றுமில்லாமல் பண்ணி விடுவார். அவர்களுக்குள்ள ஒரு மன குலைச்சலை ஏற்படுத்துவார், ஒரு பிரிவினை ஏற்படுத்துவார், ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் திருப்ப ஆரம்பிப்பார். நாம ஒண்ணுமே செய்யாண்டா அவங்களே மடிந்து விடுவதை பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். யோசபாத்தின் நாட்கள் அதுதான் நடந்தது. யோசபாத் ராஜா ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ யுத்தம் வருகிறது, விரோதமா பல தேசத்து ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வராங்க. என்ன செய்வதுன்னு தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் போய் தாழ்த்தி உளுந்து கிடக்கும்போது ஆண்டு சொல்ல, இப்போ எழுந்து நின்று பாடகர் குழுவம் முன்பாக நிற்க வைப்பானுங்க. எங்க யுத்த காலத்துல யுத்த சேனைய வீரர்களை ஆயுதத்தோடு தான் முன்பாக வைப்பாங்க. இங்கு பாடி துதிக்கக்கூடிய கூட்டத்தை ஆண்டவர் வைக்க சொல்றாரு. நம்ம பார்வைக்கு அது வேடிக்கையாக தான் தெரிஞ்சிருக்கும். என்னடா அப்படி இருக்குன்ற, ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அதே மாதிரி யோசபாத் பாடர் குறிவினை முன்னாடி வச்சு பாட ஆரம்பிக்கிறாங்க. துதிக்க ஆரம்பித்த உடனே சத்துருக்கள் அவங்களுக்குள்ளே ஒருவர் வெட்டி கொள்கிறாங்க, ஒண்ணும் இல்லாம போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முற்றிலுமாய் பாதுகாக்கப்பட்டார்கள் வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய தேவன்! இன்னைக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டால் என் தேவன் அதை வாய்க்காமல் புக பண்ணுவார். விரோதமாய் பல விதத்துல எங்க போனாலும் எனக்கு விரோதமா கூட்டம் போடுறாங்க, விரோதமா பேசுறாங்க, விரோதமா சதித்திட்டம் போடுறாங்க. போடட்டும், அது அவர்களுக்குத்தான். தாங்கள் வெட்டின குழியிலே தாங்கள் தான் விழுவார்கள். தாங்கள் போட்ட திட்டம் அவர்களுக்கே அது விரோதமாக மாறிவிடும். இதுதான் ஆண்டவருடைய செயல். யோசித்து பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமையில போறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தை பிடிச்சிடுங்க. ஒரு வழியா அல்லது நிறைய பேர் சேர்ந்து வரலாம், ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. அவர் இருப்பார், எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். நீங்க உங்கள் கொம்போ உயர்ந்திருக்கும். ஒரு அருமையான குடும்பம், அந்த அருமையான குடும்பத்தினுடைய தகப்பனார் கொஞ்ச காலத்திற்கு முன்பாகவே ஒரு முக்கியமான இடத்துல, அந்த இடம் அப்பொழுது அவ்வளவு டெவலப் ஆகல. அவருக்கு என்னமோ ஒரு ஞானம் ஆண்டவர் கொடுத்ததுனால ஒரு இடத்தை சுதந்திரமாக இருக்கும்படிய பிள்ளைகளுக்கு வாங்கி வைக்கிறார். நாட்கள் செல்லும் போது அந்த இடம் மெயின் பிளேஸா மாறுகிறது. பக்கத்துல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் பெருசு வந்த உடனே இந்த இடத்தை அவர்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இதை ஏதாவது ஒரு கட்டி வருமானத்திற்கு வைக்கலாம் என்று சொல்லி ஒரு ஆசை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய பெரிய ஆட்கள் இதை எப்படியாவது அபகரிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டாங்க. இவங்களால கொடுக்க விரும்பல. எங்க அப்பா எங்களுக்கு ஆசையா வச்ச சுதந்திரம்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க குடும்பத்தார். அதோடு மட்டுமல்ல, பல அரசியல் தலையீடுகள், பல விதமான மிரட்டல். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. இதை வித்துடலாமா அதை கொடுத்துடலாமா நம்மளால முடியாது. ஆனா இவங்களுக்கு ஆசை அது ஒரு இடத்தை அதை கட்டி பயன்படுத்தணும், பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். வேலை ஆரம்பிக்கிறாங்க. பலவித ஆட்கள் அங்க தடை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த சுற்றில் உள்ள ஜனங்களே விரோதமா எழுப்பி விட்டாங்க. கூட்டம் கூட்டமா ஜனங்களை ஏத்து நிக்கிறாங்க. தனி குடும்பமா போராட முடியல. சோர்ந்து போய் ஒரு நாள் இதை விட்டு கொடுத்துடலாம், இனி ஒண்ணுமே செய்யண்டாம், ஏதோ கிடைக்கிற பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிடலாம், இனி எவ்வளவுதான் சொல்லி முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் பேசுறாரு, இல்ல, தகப்பன் சுதந்திரம் உங்களுக்கு தான், தொடர்ந்து வேலையை செய்ய முடியாது, கிருபை கொடுப்பேன்னு சொல்றாரு, பேசுறாரு. இந்த வார்த்தையை பிடிச்சிட்டாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த பகுதி, அந்த இடத்தை சுத்தி ரத்தத்தை தெளித்தால் ஜபித்து, எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம் நாங்கள் சுதந்திரிக்கணும், ஆண்டவரை கிருபை பாராட்டுன்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுமா? விரோதமா இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. விரோதமா எழுப்பினவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஒரு கூட்டத்தை ஆதரவாய் கர்த்தர் எழுப்பினாரே.
அவங்க விரும்பினதை காட்டிலும் மேன்மை கர்த்தர் அந்த இடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை கட்டிடத்தை கட்டி அதிலே நன்மை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் சுதந்திரத்தை இழந்து தவிக்கிறீங்களா? அல்லது சத்துருவின் பிடியில இருக்குதா? நாங்க அனுபவிக்க முடியல, எங்க ஆசீர்வாதம் சிதறடிக்கப்பட்டு போயிடுச்சு, இன்னைக்கு மற்றவங்க கையில இருக்குது, நாங்க இன்னைக்கு அனாதை அல்லது தரித்திரத்துல இருக்கிறீங்களா? என் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. சத்துருக்களை சிதறடிப்பாரு. உங்கள் முன்பாக நிற்கக்கூடாதபடி பண்ணுவார். நீங்களோ நிமிர்ந்து நிற்க செய்ய முடியாது. ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அப்பா ஒருமனப்பட்டு கூட்டம் கூட்டமா வந்தாலும் 7 வழியா சிதறடிக்கிற தேவன் நீரப்பா, நாளில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். எங்கு பார்த்தாலும் சத்துருக்கள், எது செய்தாலும் விரோதமான காரியங்கள் எழும்புகிறது. பிசினஸ்ல எதிர்ப்புகள் அதிகமா இருக்குது, வேலை ஸ்தலத்துல எதிர்ப்புகள் அதிகமா இருக்கிறது. என்னால் முடியல, எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறேன். குடும்பத்திலும் போராட்டங்கள், எல்லா பக்கங்களும் எனக்கு வர வேண்டியது இன்னும் வரவில்லை, பணம் வரவில்லை, வர வேண்டிய அரியர் பணம் வரல, வர வேண்டிய சம்பளம் வரல, வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல, வர வேண்டிய பங்கு வரல, எல்லாமே முடங்கி கிடக்கிறது, பயனற்று போய் கிடக்கிறது என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலே ஜெபிக்கும் பொழுது என் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி தங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், பங்கிடத்தக்கதாய், சுதந்திரிக்கத்தக்கதாய், நன்மையை மாற்றக்கூடிய கிருபையை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. செய்வதற்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். விரோதமா எழும்புகிற கூட்டத்தை குறிச்சு கவலைப்படாதங்க. நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். சிதறடிப்பார், சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு சுதந்திரிக்க பண்ணுவார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ? யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும்